கலாச்சாரங்களிலே மிகச்சிறந்த கலாச்சாரம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை கலாச்சாரமாகும். காரியங்களிலே மிக கெட்டது மார்க்கத்திலே புதுமைகளை நுழைக்கலாம். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பிதாத்தாகும். ஒவ்வொரு பிதாத்தும் வழிகளாகும். ஒவ்வொரு வழிகளும் உங்களை நரகத்தில் இட்டுச் இந்த உபதேசத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா உபதேசங்களின் ஆரம்பத்திலும் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதன் புரியக்கூடிய பாவங்களை மறுமையிலே அவன் நாடினால் மன்னித்து விடலாம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே மிகப்பெரும் அநியாயம் என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஷிர்க் என்ற பாவத்தை மாத்திரம் அல்லாஹ் மறுமையிலே மன்னிக்க
இந்த அவுலியா அல்லாஹ் சொல்கிறார். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பவர்கள் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள். மறுமை நாளிலே அவர்கள் நிச்சயமாக பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதே போல வலா யஹ்சனூன், இந்த உலகத்திலே எதற்காக வேண்டியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்களே. அல்லாஹ் விதித்த ஒன்று அவருடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அது ஒரு சோதனையாக அமையலாம், அது ஒரு விபத்தாக அமையலாம், ஏதோ ஒரு உடலிலே ஏதோ ஒரு உபத்திலே அல்லாஹ்வினால் இவர் சோதிக்கப்படுகிற உலகிலே இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதற்கான அவர் கவலைப்படக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை உறுதியாக ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வை தக்வா கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல் ஈமான் அத்தக்வா என்ற இரண்டு மிக முக்கியமான பண்புகள் இறை நேசர்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒருவர் அல்லாஹ்விலே உறுதியான ஈமான் வைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை நிச்சயமாக அவருக்கு தெரியும். அதே போல அல்லாஹ்வுக்கு அதை அறியக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது தத்துவம், நான் அல்லாஹ்வை உண்மையிலேயே பயப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை முதலாவது மறைச்சாட்சிக்கிறது. இரண்டாவது உள்ளங்களை அறிந்த அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு யாருக்குமே தெரியாது. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய கண்களுக்கு நாம் வெளி தோற்றங்களை காட்டி நாம் ஒரு சாலையான மனிதனாக என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும், என்னால் ஏமாற்ற முடியும்.
கொண்டிருக்கிறது. கடுமையாக வன்மையாக எங்களுடைய மார்க்கம் அதை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையோ போதனைகளை நாம் இதற்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அடிக்கடி செய்த உபதேசங்களிலே ஒன்றுதான், கபர்களை நீங்கள் வணங்கக்கூடிய மஸ்ஜிதுகளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம். மையவாடிகளை நீங்கள் மஸ்ஜிதுகளாக தொடரக்கூடிய வணக்கங்கள் புரியக்கூடிய இடங்களாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம். நபிகளார் எழுதுகிறார்கள், வலா துஸல்லு இலா கபரி வலா துஸல்லு அலா கபர். கபரை நோக்கியோ கபரி மீதோ நீங்கள் தொழ வேண்டாம். அவர்கள் இருக்கிற இடத்திலே தொழுகை கூட செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுத்து காட்டினார்கள். மேலும் சொன்னார்கள், கபர்கள் மீது கட்டளம் கட்டப்படுவதையும் கபர்கள் மீது நாங்கள் அமர்ந்து கொள்வதையும் கபர்கள் மீது நாங்கள் தொழுது கொள்வதையும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள், நினைக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிப்பதற்கு முன்னால் சில உபதேசங்களை அந்த மக்களுக்கு அடிக்கடி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த உபதேசங்களில் ஒன்றுதான் நபிகளார் அடிக்கடி சஹாபாக்களுக்கு சொன்ன உபதேசத்தில் ஒன்றுதான், அதா وَإِنَّ مَنْ كَانَ قَبْلَكُمْ كَانُوا يَتَّخِذُونَ قُبُورَ أَنْبِيَائِهِمْ مَسَاجِدَ مَسَاجِدَ. உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் நபிகளார் சொல்கிறார், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நபிமார்கள் அவர்களை தன்னுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த நல்லவர்கள், அவர்கள் அல்லாஹ்வினால் சார்ந்தவர்கள், அந்த நல்லவர்களுடைய கபர்களையும் வணங்கக்கூடிய இடங்களாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள், மஸ்ஜிதுகளாக ஆக்கிக் கொண்டார்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே பலா தர்பாரிலும் ஒவ்வொரு மசாஜித், நீங்கள் ஒருபோதும் கபர்களை வணங்க அடக்கத்தலங்களை மஸ்ஜிதுகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். சுலூக் செய்யக்கூடிய இடங்களாக வணங்கக்கூடிய இடங்களாக நீங்கள் அதை அமைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி சொன்னார்கள். இன்னி நான் ஆற்றுமானிதான், அதை விட்டு நான் உங்களை தடுக்கிறேன், உங்களுக்கு நான் அதை விளக்குகிறேன் என்று சஹாபாக்கள் நபிகளார் மரணிப்பதற்கு முன் செய்த உபதேசங்களில் ஒரு முக்கியமான உபதேசமாக இந்த உபதேசம் இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக இந்த விடயத்தை எங்களுடைய முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த ஆரம்பங்களுடைய குடும்பங்களுக்கு நான் தெளிவான 3 விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். முதலாவதாக, இறை நேசர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன பண்புகளை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக, இறை நேசர்களை மனிதர்களுடைய பகுத்தாரியினால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அதே நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலும் நபிகளார் சுன்னாவிலும் இவர்கள் இறை அடியார்கள், இறை நேசர்கள் என்று சொன்னவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அப்படி சொல்லப்பட்ட இறை நல்லடியார்களுக்கும் இறை நேசர்களுக்கும் அல்லாஹ் எந்த சக்தியையும் தன்னுடைய பண்புகளிலே இருந்து எந்த பண்புகளையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்களும் அல்லாஹ்வுடைய சாதாரண அடியார்கள் தான் என்பதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவேதான் இதை நாங்கள் மறந்து இன்றைக்கு அவர்கள் என்ற பெயரால் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பெயரால் அந்த இடத்தை வணங்கக்கூடிய இடங்களாகவும் விழாக்கள் கொண்டாடக்கூடிய இடங்களாகவும் நாங்கள் மாற்றி வைத்திருப்பது என்பது அது மார்க்கத்திலே ஹராம், அது ஷிர்க் என்பதை ஆரம்ப குர்ஆனிலே எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்வோம். அதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான குர்ஆனிலே மிக பெரும் அநியாயம் என்று சொல்லப்பட்ட ஷிர்க் என்ற விடயம் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே பல்வேறு வடிவங்களை இன்றைக்கு வளர்ந்திருப்பதை நாங்கள் இந்த இடத்திலே அடையாளப்படுத்தி காட்ட முடியும். அங்கு குறிப்பாக ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அவருடைய கபரை கண்ணியமான ஒரு புண்ணியமான இடமாக ஆக்கி அதில் கட்டடங்களை கட்டி
என்பது வணக்கங்கள் புரியக்கூடிய இடங்களாகவோ புராணக்கூடிய இடங்களாகவோ மாற்றம் ஒரு நாளும் அமைந்து தரவில்லை. அதே போல அதை விழாக்கள் கொண்டாடக்கூடிய இடங்களாகவும் ஆக்கிக்கொள்ளக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக தடை செய்தார்கள். அதை குறிப்பாக நபிகளார்கள் யார் ரத்தத்தின் கவலை செய்தார் என்னுடைய கவலை நீங்கள் நபிகளாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய முக்கியமான உரைகள் அவர் சொல்லுகிறார்கள், என்னுடைய கவலை நீங்கள் விழாக்கள் எடுக்கிற இடமாக பெருநாட்கள் கொண்டாடக்கூடிய இடங்களாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம், ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இது அதில் தெளிவாக நமக்கு வெளிப்படுகிறது. எந்த ஒரு கவலும் விழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கவலையை அப்படி அவர் அடையாளப்படுத்தினால் மற்றவர்களுடைய கவலை பற்றி நாம் பேசுகிறது. அதே போல சொல்கிறார்கள், பத்தத்திலும் முழுவதும் பூரா உங்களுடைய வீடுகளை நீங்கள் கவலாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வீடுகளை நீங்கள் கவலாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எனவேதான் இன்னொரு சந்தர்ப்பத்தை நபிகள் சொல்கிறார்கள், உங்கள் வீடுகளை நீங்கள் கவலாக ஆக்கிக் கொள்ளாமல் வீடுகளில் குர்ஆன் ஓதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்றால் எந்த அன்புக்கு இஸ்லாமிய சொல்வது கபர்கள் என்பது குர்ஆனில் ஓதப்படக்கூடிய இடங்கள் அல்ல. வீடுகளில் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன் ஓதப்படாமல் உள்ள வீடுகள் இருந்தால் அது மையவாய்கள். அது கபர்கள் என்று நபிகளால் வர்ணித்திருக்கிறார்கள் என்றால் கபர்கள் என்பது குர்ஆனில் ஓதப்படக்கூடிய ஒரு இடம் அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு கபரை வைத்துக் கொண்டு அதிலே கட்டடத்தை கட்டிக்கொண்டு அது கொடியை ஏற்றிக்கொண்டு விழாக்கள் கொண்டாடக்கூடிய சகோதரர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்திலே ஒன்றுதான், நாங்கள் என்ன செய்கிறோம் இங்கே குர்ஆனை ஓதுகிறோம், திக்ருதானே செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, கபர்கள் என்பது குர்ஆனில் ஓதப்படக்கூடிய இடம் அல்ல. வீடுகளில் குர்ஆனை ஓதுகிறோம். கபர்கள் என்பது விழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய இடம் அல்ல. நபிகளாருடைய கபருக்கு விழா கிடையாது. நபிகளால் தடை விதித்தார்கள். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, சிலருடைய கேள்வி, கொடியேற்றுகிறார்கள், கொடியை ஏற்றிவிட்டு சொல்கிறார்கள், எங்கேயாவது குர்ஆனிலும் ஹதீஸிலும் கொடியை ஏற்றாதீர்கள் என்று ஒரு செய்தியை காட்டுகிறது. உண்மையிலேயே இவர்கள் மார்க்கத்தின் விளங்காதவர்கள், அது புதர்க்கவாதம் செய்யக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆனில் ஹதீஸிலோ ஒவ்வொரு விடயமாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அப்படி சொன்னால் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான குர்ஆன்கள் தேவைப்படும். ஒரு விடயத்துடைய அடிப்படையை சொன்னால் அந்த அடிப்படை பதவியிலே அனைத்து விடயங்களையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். கபர்கள் என்பது நபிகளால் தெளிவாக சொன்னார்கள், வணக்கங்கள் குறிக்கும் இடங்கள் அல்ல. கபர்கள் என்பது விழாக்கள் கொண்டாடுகிற இடங்கள் அல்ல. கபர்கள் என்பது குர்ஆனில் ஓதப்படக்கூடிய இடங்கள் அல்ல. கபர்கள் என்பது கட்டடங்கள் கட்டப்படக்கூடிய இடங்கள் அல்ல. கபர்கள் என்பது அலங்காரம் செய்யப்படக்கூடிய இடங்கள் அல்ல. கபர்கள் என்பது நீங்கள் வெளிச்சங்கள் ஏற்படக்கூடிய இடங்கள் அல்ல. இவ்வளவு தடைகளையும் நாங்கள் பார்க்கிற போது கொடியேற்றுதல் கூடாது என்று எங்கே இருக்கிறது என்று ஒருவர் கேட்டால் இவரை மழை இருக்கிறார். அந்த கபரை மையமாக வைத்து கொடியேற்றுகிறோம் என்றால் என்ன விளக்கம்? அந்த கபரை நாங்கள் உயர்த்துகிறோம், கண்ணியப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கபரை கண்ணியப்படுத்தக் கூடாது என்ற அம்சத்திலே எத்தனையோ தடைகளை நமக்கு விதித்திருக்கிறார்கள். அதை வைத்து நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய சகோதரர்களே, நாங்கள் சில உதாரணங்களை சொல்லலாம். இந்த கொடியேற்றங்கள் நடைபெறுகிற பல இடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக மிக பிரபல்யமான இடம் பலாமலையில் இருக்கிற ஜெயிலானி. எங்களுடைய ஏரியாவில் பிரபல்யமான இடம் கருமை கடற்கரை பதிவாளி. அதை தழுவி எங்களுடைய இந்த கொத்திரி கிராமத்திலும் கொடியேற்றங்கள். இவைகளை கல்வி ஒன்றுதான். உண்மையிலேயே இந்த இடங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இவைகள்
எந்த காரணமும் கிடையாது. ஜெயலலிதா போய் பார்த்தார். அதை நுழைந்த போய் சகோதரர்களே, எவ்வளவு வேடிக்கையானவர்களை இதற்கானவர்களை என்ற கலந்துகிறது உதாரணத்திற்கிறதை நுழைந்த வாயிலே யார் முறியீதி என்று எழுதப்பட்டது. முறியீதி என்ற கருத்து தெரியுமா? என்னுடைய நாட்டத்துக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய நாட்டத்துக்குரியவர் யார்? ஒரு முஸ்லிம் யாரை நாட வேண்டும்? யாரை நாடி உதவி தர வேண்டும்? சின்ன பிள்ளை கேட்டார் நல்லாயிரம். ஆனால் என்ட்ரன்ஸ் நுழைவாயில் எழுதப்பட்டிருக்கு யார் முறியீதி மொழியின் அப்துல் காதர் ஜீலானி சிறுத்தோடு அவர்களுக்கு நுழைகிறோம். சகோதரர்களே, அங்கே நுழைகிற போது அங்கே அளிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் பார்த்தால் அந்த மொழியத்தின் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்லக்கூடியவர் கடவுளுடைய இடத்திலே வைத்து நோக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் யார் தெரியுமா? அவர் கௌரவிப்பார். அவர் கௌரவிப்பாரி மொழியத்தின் அப்துல் காதர் ஜீலானி என்பவர். அவருடைய பிரபலமான புத்தகத்துடைய பெயர் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதை அவர் தௌஹீதை பற்றி அடிக்கடி வலியுறுத்தியிருக்கிறார். நீங்கள் நினைவை வேண்டாம், நினைவை கற்பிக்க வேண்டாம் என்று சொன்ன நல்ல மனிதரையே கடவுளாக மாற்றிய சமுதாயம் நம்முடைய சமுதாயம். அன்புக்குரியவர்களே, அவருடைய கபர் எங்கே இருக்கிறது தெரியுமா? ஈராக் நாட்டிலே உள்ள பகதாத் நகரத்திலே இருக்கிறது. பகதாதிலே இருக்கிற மொழியத்தின் அப்துல் காதர் ஜீலானி என்ற மனிதன் அந்த கபர் எப்படி இலங்கை வராமுறைக்கு வந்தது? அறிவை பயன்படுத்தினார் இளைஞர்கள். அங்கே போய் பார்த்தால் கப்பல் மலையோடு இருக்கிறது. கப்பல் வடிவத்திலே ஒரு மலை. இந்த மலை எங்கே தெரியுமா? அதிசயம் சொல்கிறார்கள். இந்த முஹம்மதின் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அவருடைய முரீதுகளோடு கப்பலில் பயணம் செய்து வராமுறைக்கு வந்தார்கள். வந்து இறங்கினார்கள். இறங்கியவுடன் அந்த கப்பல் மலையாக மாறிவிட்டது. அதுதான் கப்பல் மலை என்று சொல்கிறார்கள். பலாமுறை ஏரியாவிலே கடல் இருக்காது, ஆனால் அவர் கப்பலிலே வந்திருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலேயே மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற இந்த வாசகர்கள் விட அவருடைய பக்தியின் மீது கொண்ட காரணத்தால் அவை அளவுக்கு புகழ்ந்து அவர்கள் சிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில உதாரணங்களை தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். அன்புக்குரியவர்களே, கடற்கரை பள்ளிவாசல் கொடியேற்றம் எங்களுக்கு தெரியும். அவர் கொடியை ஏற்றம் ஏனென்றால் சகோதரர்களே, என்ன நடைபெறுகிறது? கொடியேற்றம் எப்படி வந்தது? 189 வருடங்கள் கழித்து விட்டது. ஜாமியத்தின் வலிமை வாய்ந்தவருக்கு அவர் யார் என்பதற்கு தெரியுமா? தெரியாது. கடலுக்குள் மிதந்து வந்தது ஒரு மூங்கி. அந்த மூங்கிற்குள் இருந்த ஒரு கொடி, அதுதான் கொடியேற்றம். கடலுக்குள் ஒரு மூங்கில் கம்பு நிலவு வந்தது. அதற்குள் நடுவே அவர் கொடி இருக்கிறார். சாப்பிட்டு பதினொன்று கவலையே வந்து சொன்னாராம், நான் இந்த இடத்தை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன். எனக்காக வருஷாவசம் கொடியேற்றுங்கள். உடனடியாக வருஷாவசம் கொடியேற்றுக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே சொல்லி அதற்கு ஒரு பக்தி கண்கொண்டு மக்களை பார்க்க வைக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது வணக்கம் புரியக்கூடிய இடம். யோசித்துப்பார்கள். அந்த இடத்திலே எது நடைபெறுகிறது? எத்தனையோ வகையான கொடியேற்றத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதை எப்படி தெரியுமா கொடியேற்றுவது? அந்த பள்ளிவாயில் இருந்து அந்த கண்ணியமான கொடியை பாதையாக சுமந்து கொண்டு போவார்கள். பாதையின் இரு மதிப்பிலும் ஆண்களும் பெண்களும் கூடியிருந்து அப்படியே பட்டாசுகளை வெடிக்க வைத்து உதைக்குவார்கள். அதோடு சேர்த்து பதக்கத்திற்காக அந்த கொடியை அப்படியே தொட்டு இடமிலே தடவி கொள்வார்கள். இந்த காட்சியை நீங்கள் பார்க்கிற போது அப்படியே இந்துக்களுடைய காட்சியை பாருங்கள். அவருடைய கடவுளை சிலையை அவர்கள் பாதையால் கொண்டு போகிற போது பாதையின் இரு மதிப்பிலும் இரு அருகிலும் பக்தர்கள் நின்று கொண்டு அதை கும்பிடுவார்கள். அதை கொண்டு இடமிலே தடவி கொள்வார்கள். அதே போன்ற ஒரு காட்சியை தான் இந்த கொடியேற்றத்தில் காண முடியும். இது உண்மையிலே இந்துக்களை இருந்து புறப்பட்ட ஒரு விடயம் என்பதை எங்களால் தெளிவாக சொல்ல முடியும். அதற்கு பிறகு கொடியேற்றுவார்கள். எந்த நோக்கம் தெரியுமா? வியாபாரம். ஒவ்வொரு கடைகளையும் லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு வாடகை விட்டு 2 வாரங்கள் அங்கே பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களையும் பெண்களையும் இறந்ததை கலத்தி செய்கிறார்கள். வெட்கமில்லாத பெற்றோர்கள், வெட்கமில்லாத யுவதிகள், அந்நிய அகிலவியத்தான ஆண்கள் இருக்கிறார்களே என்ற கூச்சம் கூட இல்லாமல் ஒருவருடைய மேல் இன்னொருடைய மேலோடு முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு
காரியம் சொல்வதற்கு இவைகளெல்லாம் எப்படி இபாதத்தாக முடியும்? இவைகளெல்லாம் ஷிர்க், இணை வைத்தல், அல்லாஹ் மிக பெரும் அநியாயம் என்று எச்சரித்து காட்டுகிற ஒரு பாவி. அன்புக்குரியவர்களே, ஒரு நேரத்தை கேட்டு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன்னால் நபிகளாருடைய பேரு சித்திரங்கள் இந்த உலகத்தை ஆக்கியது. நபிகளாரை பற்றி கேலி சித்திரம் வரையப்பட்டு அதற்காக பரிசு வழங்கப்பட்டது. அந்த சித்திரத்தை கண்ட உலகத்திலே இருந்த எல்லா முஸ்லிம்களும் கொதித்தெழுந்தார்கள். நபிகளாரை உருவமாக வரையக்கூடாது என்ற விடயத்திலே எல்லா முஸ்லிம் நாடுகளும் முஸ்லிம்களும் போர்க்கொடி கொடுத்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய அல்லாஹ்வுக்கு எத்தனை உருவங்கள் இருக்கிறது, எத்தனை உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஷாஹி ஹமீத் வலியுல்லா என்று அங்கே அல்லாஹ்வுக்கு ஒரு உருவம், ஜைலானி என்று சொல்லி அங்கே அல்லாஹ்வுக்கு ஒரு உருவம். அன்புக்குரியவர்கள், எத்தனை உருவங்கள்! இந்தியாவுக்கு சென்றால் எத்தனையோ அல்லாஹ்வுக்கு உருவங்கள். நபிகளாரை உருவமாக வரைந்த போது முஸ்லிம்கள் அவர்களுக்கு போர்க்கொடி தூக்கினார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு பல உருவங்களை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, மஸ்தான்கள் எல்லாம் இன்றைக்கு அழிகிறார்கள். இதுதான் வேடிக்கை. மஸ்தான் என்றாலே போதை புரிகிறார். மஸ்தான் என்றால் எடுத்து போதை உடையவன் பாரசீக மொழியில். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கலங்களை பாருங்கள், முஸ்லீம்களுடைய விஷய நாட்களை பாருங்கள், எத்தனை மஸ்தான்கள் அவுளியாக்களாக இருக்கிறார்கள். அவுளியாக்கள் என்பவர்கள் ஈமான்தார்கள், தக்குவாளர்கள், போதையிலே பிழைத்து வாழ்ந்தவர்கள் எப்படி அவுளியாவாக வாழ முடியும்? இன்றைக்கு இந்த கபலகையிலே இருக்கக்கூடிய பாவாமார்கள், அவர்களுக்கு தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, புகைத்தல், போதை மருந்து, இதிலேயே மூழ்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க தேவையில்லையே, நாங்கள் ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம், நாங்கள் நாம் அடிமட்டத்தில் இருக்கின்றோமா? அவர்கள் ஒரு நிலையை அடைந்து விட்டார்கள், எனவே தொடர தேவையில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவுளியாக்கள். உங்களுக்கு தெரியும், பீடி குடித்தவனுக்கு அவுளியா கட்டியவர்கள், அவுளியாவுக்கு கபர் கட்டியவர்களுடைய முஸ்லிம்கள். உடம்புடி மஸ்தான், பீடி குடி மஸ்தான் என்றால் எத்தனையோ அவுளியாக்களுடைய பெயர்களை நாம் கேள்விப்படுவோம். சகோதரர்களே, இந்த பெயரை பார்க்கின்ற போதே இது ஒரு ஏமாற்றம், இது ஒரு மாறி என்பதை படித்த எழுதால் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள முடியும். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அப்படியே இருக்கிறோம். என்ன காரணமா? எங்களை போலங்களால் வெற்றி கொடுத்து நடத்த முடியுமா? அறிவியல் வளர்ந்த காலத்திலே, விஞ்ஞான யுகத்திலே இப்படி ஒரு கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் வெட்டுகிறோம், குத்துகிறோம், வெட்டுகிறோம், உங்களால் செய்ய முடியுமா? நான் கேட்கிறேன், இந்த உலகத்திலே முஸ்லிம் அல்லாத எத்தனையோ காவிர்கள் நெருங்கி செய்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையிலே ஒரு மனிதனை படுக்க வைத்து பல துண்டுகள்
மறுமை நாளிலே நஷ்டவாளிகளாக மாற வேண்டும். ஒருவர் சிரிப்பு வைத்துவிட்டு இணை வைத்துவிட்டு இந்த உலகத்திலே அவர் திரும்பிவிட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறோம். தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிக்கிறோம். தௌபா செய்யாத நிலையிலே அவர் மறுமையிலே அல்லாஹ்வை சந்தித்தால் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இந்த உலகத்திலே சிறுக்கு வைக்கப்படுகிறான் அநியாயத்தை தவிர மற்ற பாவங்களை அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு மன்னித்தார். சிறுக்கு வைத்தவர்கள் அவர்கள் நிரந்தரமான நரகத்தில் தான் வாழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, மறுமை நாளையை அல்லாஹ் விசாரணைக்கு பிறகு சிலரை சுவர்க்கத்திற்கும் சிலரை நரகத்திற்கும் அனுப்புவார். அதிலே சிலர் உள்ளத்தை தவறி வைத்திருக்கிறார். அதாவது இறைவன் ஒருவன் என்ற அந்த கொள்கையோடு வாழ்ந்து மௌத்தாகி இருப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள் நல்ல அமல்கள் செய்திருக்க மாட்டார்கள். சில வேளைகளில் பாவங்கள் செய்திருப்பார்கள். அந்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை நரகத்துக்கு அனுப்புவார். குறிப்பிட்ட காலத்திற்கு அது எவ்வளவு காலம் என்று தெரியாது. அந்த நரகத்திலே ஒரு நாள் இருப்பது என்பது இந்த உலகத்திலே 1000 வருடங்கள் வாழ்வதற்கு சமம். சில காலங்களுக்கு பிறகு அல்லாஹ் பார்ப்பான், எவருடைய உள்ளத்திலே தௌஹீத் இருக்கிறது என்னை ஒரு இறைவன் என்ற கொள்கையிலே வாழ்ந்த மனிதர்களை அல்லாஹ் தெரிவு செய்வார்கள். ஒவ்வொருவராக அல்லாஹ் எடுத்து மாவு விளையாட்டு என்ற அந்த தண்ணீர் உள்ளவர்களை விட்டு மீண்டும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு செல்கிற பாக்கியத்தை கொடுப்பார். இது யாருக்கு தெரியுமா? எந்த பாக்கியம் என்ற தௌஹீதை சுமந்து மரணிக்கப்பட்டிருக்கிறார். சிறுபுடைய நிலையை அவர்கள் மௌத்தாகிவிட்டால், சிறுபோதை அவர் மௌத்தாகிவிட்டால் அந்த பாக்கியம் அவருக்கு கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கிறது. நிரந்தரமான நரகத்திலே அவன் தங்கியிருப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் தெளிவாக, இன்னஹு முஷ்ரிக் பில்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ ஃபக்கத் ஹரமல்லாஹு அலைஹி ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். அவர் ஒதுங்குவிடம் தங்குவிடம் நரகமாகத்தான் இருக்கும். எனவே நாம் சகோதரர்களே, சுருக்கின்றால் ஒருவரை அனுப்பி கேட்டால், நீங்கள் இந்த விகாரைக்கு சென்று கோயிலுக்கு சென்று அவருடைய களத்தை நீங்கள் கும்பிடுவீர்களா, வணக்கம் செய்வீர்களா, அவருடைய கால்களிலே விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்களா என்று கேட்டால் அசம்பிடுவார்கள். அது சுருக்கிடுவார்கள். அது பாவம் என்றார்கள். விகாரைக்கு போய் அந்த சிலைக்கு முன்னால் அவர்கள் தலையை சாய்ப்பது, வணக்கங்கள் புரிவது சிறுக்கு. அதே நேரத்தில் மாறிக்கிழங்கு நீங்கள் ஒரு கவலைக்கு செல்கிறீர்கள், அந்த கதையை அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு நீங்கள் துவா செய்யலாமா என்று கேட்டால் அது முடிவுகிறார். அது எப்படி முடிவு சோதனை? சுருக்கமாக சொல்லப்போனால் அவர்கள் நிற்க வைத்து வணங்குகிறார்கள். இந்த முஸ்லீம்கள் தடுக்க வைத்து வணங்குகிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். அவர்கள் சிலைகளை நிற்க வைத்து வணங்குகிறார்கள். இவர்கள் கவர்களுக்குள் மையத்திகளை படுக்க வைத்துவிட்டு இவர்கள் வணக்கங்கள் புரிகிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். ஜாகிரியா காலத்து மக்களை சற்று பாருங்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வானங்களை பூமியை படைத்தவன் யார்? நபியை கேளுங்கள் என்று கேட்கப்பட்ட போது அந்த ஜாகிரியா மக்கள் சொன்னார்களாம், அல்லாஹ். உறுதியாக அல்லாஹ் என்று சொன்னார்கள். கஅபத்துல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கஅபா
ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அவர்கள் அல்லாஹ்வினால் நம்மாலே சொல்லப்பட்டவர்கள் ஷஹீதுகள். ஆனால் முடியாது, அது ஷிர்க். எனவேதான் அதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எங்களை இந்த சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த நோய் எங்களை விட்டு நீக்க வேண்டும். அதற்காக நம்மளுக்கு பிரார்த்தனை செய்வதோடு இந்த சிந்தனைகளை இருக்கிற மக்களிடத்தில் அதற்கின் முறையிலே நாம் பிரச்சாரம் செய்வோம். ஏனால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே மத உரிமை என்ற பெயரை வைத்துக் கொண்டு யாரும் எதையும் செய்யலாம். அத்துவையிலும் பேசுகிறவர்கள் கூட எங்களுடைய கிராமங்களிலே ஒரு தனி பள்ளிவாயை கட்ட முயற்சித்தார்கள். கடைசியிலே ஒருவர் கொல்லப்பட்டால் எங்களுடைய கொள்கையை சார்ந்த ஒரு சகோதரர், அதோடு அவர்களை இயக்கம் அப்படியே தடைப்பட்டது என்றாலும் அவர்கள் தங்களுடைய இயக்கத்தை மறைமுகமாக வளர்த்துக் கொண்டார்கள். ஏனென்றால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே எப்படிப்பட்ட சிறப்பு பேசுகிறவர்களாக இருந்தாலும் மத உரிமை என்ற அந்த பெயரிலே எதையும் செய்ய முடியும். ஆனால் எங்களுடைய கடமை என்பதை மற்றவர்கள் நாங்கள் கௌரவத்தை தெளிவாக சிறுமி என்றால் எது என்பதை அடையாளப்படுத்துவோம். ஒவ்வொருவராக சந்தித்து பிரச்சாரம் செய்வோம். ஏனென்றால் இந்த தாவாவின் மூலமாக சத்தியத்தை சத்தியமாக எடுத்துச் சொல்வதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அன்புக்குரியவர்களே ஏற்கப்பட்ட கொடிகள் எல்லாம் உறங்கும். அல்லாஹ்வுடைய உதவினார். உங்களுக்கு தெரியும், கல்வை அந்த கடற்கரை பள்ளிக்கு ஒரு காலகட்டத்திலே இருந்த மகத்துவங்கள் காலப்போக்கில் குறைந்து கொள்வார்கள். அந்த பள்ளிக்கு கொடி கட்டி கொடுத்தவர்கள், கொடி வைத்து கொடுத்தவர்கள், நம்முடைய கண்ணியமான கைகளால் கொண்டு போய் கொடியை ஏற்றியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியால் இன்றைக்கு தொழுகை பள்ளியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் தான் உள்ளங்களை மாற்றக்கூடியவர். எனவே துஆ செய்து கொண்டு நாம் தௌபா செய்வோம். மக்களுக்கு மத்தியிலே ஷிர்க் என்பதை நாம் சொல்லலாம், அது நம்முடைய தாவா, யாரும் தடுக்க முடியாது. எனவே இவர்களுடைய மாய கருத்துக்களை நம்பி இவர்கள் சொல்லக்கூடிய உலக வாதங்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஏமாந்துவிடாமல் உறுதியாக நம்பும் இது ஷிர்க். எனவே இந்த ஷிர்க்கில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து எங்கள் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வதோடு நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ் சொன்ன அந்த பண்புகளை கொள்வோம். அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹ்வுடைய தூதரை தூரமாக பின்பற்றுவோம், ஈமானை உறுதியாக்குவோம், தக்குவா கொள்வோம். நாங்களும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக மாறலாம்.